இன்று மக்கள் சொல் யூடியூப் சேனலுக்கு சிறப்பு தொலைபேசி அழைப்பாளராக உதவும் கரங்கள் மற்றும் பாரத மக்கள் கட்சியின் நிறுவனத் தலைவர் திரு டாக்டர் பக்ஸ் அவர்களை மக்கள் சொல் யூடியூப் சேனலுக்கு அழைக்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். நான் மக்கள் சொல் யூடியூப் சேனல்ல பேசுறீங்க. ரொம்ப சந்தோஷம் ஐயா, சொல்லுங்க. இந்த கால் ரெக்கார்டு பண்ணப்படுகிறது, மக்கள் பார்ப்பதற்காக அப்லோட் பண்ணப்படும். ஐயா, உங்களுக்கு சம்மதமா ஐயா? கண்டிப்பா கண்டிப்பா சம்மதம். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா, உங்க பாரத மக்கள் கட்சின்னு சொல்லி ஒரு அரசியலமைப்பு வச்சிருக்கீங்க. இது இந்திய தேர்தல் ஆணையத்துல பதிவு பெற்ற கட்சி. சரிங்க, வாழ்த்துக்கள்ங்க ஐயா. அதோட செயல்பாடு, அதோட நிலைப்பாடு என்னங்க, கொஞ்சம் கொள்கையை சொல்றீங்களா ஐயா? மக்களுக்கு 234 தொகுதிகளையும் நிற்பதற்கான நிலைப்பாடு ஒண்ணு. ஜாதி, மதம், இனம், மொழி இது கடந்து அப்பாற்பட்டது பாரத மக்கள் கட்சி. வாழ்த்துக்கள்ங்க ஐயா. உங்கள் தேர்தல் இப்போ இன்னொரு 4 மாத காலத்துல தேர்தல் வரப்போகிறது. அதுல இப்ப நீங்க 234 தொகுதியிலையும் கூட்டணி வச்சு நிக்கிறீங்களா, இல்ல தனிச்சு நிக்க போறீங்களா? இல்ல அது பின்னால் அறிவிக்கப்படும். 234 தொகுதிக்கான வேட்பாளர்கள் தயாரில் இருக்கிறாங்க. அது பின்னால் அறிவிக்கப்படும் யாருடன் அப்படிங்கிறது பின்னால். வாழ்த்துங்க ஐயா. இந்த மதுரையில திருப்பூர்ன்ற விவகார பிரச்சனை ரொம்ப பெருசா 10-20 நாளா பூகமா போய்கிட்டு இருக்கு, கார்த்திகை தீபத்துல இருந்து. அதை பத்தி நீங்க என்ன கருத்து சொல்றீங்க? இன்னைக்குரிய சூழ்நிலைமையில மனிதனுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, உண்பதற்கு உணவு இல்லை, உடுத்துவதற்கு உடை இல்லை. வேலை வாய்ப்புகளுக்கு கம்பெனி விஷயமாக போராட்டம் நடத்தினால் சந்தோஷமாக இருக்கும். மக்களுக்கு தேவையான விஷயங்களை போராட்டம் நடத்தினால் சந்தோஷமாக இருக்கும். இது இரு அரசியல் தலைவர்களும் தந்திரமாக வேலை செய்கிறார்கள். இருதரப்பு மக்களிடையே ஒரு போராட்டத்தை உருவாக்கி அது குயிலில் காயணும் என்பது சிலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் என்னுடைய கருத்து. ஆனா இது மக்களுக்கு சரியான கருத்து அல்ல. இது தேவையற்ற விஷயம் இல்லைங்க. எல்லா மக்களும் ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள். இல்ல, அது ஒன்றாத்தான் இருக்காங்க. ஆனா அந்த தீவிர ஏற்றத்துல இப்ப இஸ்லாமியரை சேர்ந்த மக்களும் சரி, இந்துவை சேர்ந்த மக்களும் சரி, 2 பேரும் மாமன் மச்சானா பழகுறோம்னு சொல்லி நிறைய சோசியல் மீடியால 2 பேருமே மாற்றி தீவிர ஏற்றுறதுல திமுக அரசுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, நெருக்கடி இருக்கு, நாங்க நல்லா தானே இருக்கோம், உங்க அரசியல் எங்கிட்ட செய்யாதுன்னு சொல்றாங்க. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ மதுரையை பொறுத்த மட்டும் எய்ம்ஸ் மருத்துவமனை ஊண்டப்பட்டது இதுவரையிலும் தொடங்கப்படவில்லை. மக்களுக்கு ஏதோ இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதுக்கான ஆதாரங்கள் எதுவுமே கிடையாது. அதை பத்தி ஒரு கோர்ட்ல தீர்மானித்து அதை உருவாக்குவதற்கு மக்கள் போராட்டம் நடத்தினா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தெய்வ வழிபாடுகளை குறை வைத்து இதுக்கு மேலதான் தீபம் ஏற்றப்படும் சொல்லுவது ஒரு தரப்புடையது அது ஏற்றத்தக்கது அல்ல. இரு தரப்பும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஊடால ஒரு தரப்பு மட்டும்தான் இதை கையில் எடுத்து செய்கிறார்கள், மற்றபடி ஒன்றும் இல்லை. இது மதுரைக்கு இது சம்பந்தமில்லாத ஒரு கேள்வி என்று நினைக்க வேண்டாம். மக்கள் ஒற்றுமையா இருக்கிறார். இதை வைத்து அரசியல் ஆதாயம் தேட பார்க்கிறார்கள். அது யார் என்பது மக்களுக்கு தெரியும். என்னுடைய கருத்து. கண்டிப்பா ஐயா. மக்களுக்கு நீங்க என்ன செய்ய விரும்புறீங்க? மக்களுக்கு முதல் கல்வி, 2வது மருத்துவம், அவங்களுடைய தொழில், பாதுகாப்பு, மக்கள் நிம்மதியா இருக்க வேண்டும். ஜாதி, மதம், இனம், மொழி இதுக்கு அப்பாற்பட்டது பாரத மக்களுக்கு. மக்களுக்கு என்ன தேவை என்பது இப்ப சொல்லாம தேர்தல் அந்த வெகு அன்னைக்கு நாம் வெளியிடப்படும். சரிங்க. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இன்னும் பெருசா சவாலா இருக்கு. இத பத்தி உங்க கட்சி என்ன தீர்வு சொல்றதுங்க? இளைஞர்களுக்கு கண்டிப்பாக பாரத மக்கள் கட்சி முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றன. அவர்களுக்கு வேலை வாய்ப்பு 100% உண்டு. மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் கண்டிப்பாக உண்டு. பெண்களுக்கு பாதுகாப்பு உண்டு. அனைத்தும் பாரத மக்கள் கட்சி கொடுத்து தயாரா இருக்கு. கம்பெனிகள் நிறைய உருவாக்கப்படும். இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு ஆளுங்கட்சி. அப்ப இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கல, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலன்னு சொல்றீங்களா? எவ்வளவு பேர் கொடுத்திருக்காங்க, ஆதாரம் காட்ட முடியுமா? இல்ல, அவங்க எந்த மீட்டிங் போட்டாலும் கொடுக்கணும்னு சொல்றாங்க. நிறைய இளைஞர்களுக்கு ஒரு ஆதாரமும் இல்லையே. கொடுத்திருக்காங்க ஆதாரம் இல்லை. எத்தனை கம்பெனி உருவாக்கி இருக்காங்க? உருவாக்கப்பட்ட கம்பெனிகள்ல அன்னைக்கு போய்கிட்டு இருக்காங்க. வெளிநாட்டுல இருந்து பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்குன்னு சொல்லி பெருமையா சொல்றாங்க. இத பத்தி இதுவரையிலும் நாங்க எத்தனை கோடி இறங்கிருக்கு, எத்தனை கோடி வெளியே போயிருக்குங்கிறது தெரியாது. தெரிந்தால் சொல்லுங்க, நாங்க கேட்டுக்கிறோம். இதுவரையிலும் எந்த இடத்துல வேலை வாய்ப்பு முன்னாடி உள்ளதுதான் இப்ப சொல்றீங்க. ஆனா இப்போ ஆரம்பிச்சிருக்கிறீங்களா? சரிங்க. பெண்கள் பாதுகாப்பு பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது காந்திய வழியில் கலீஃபா உமர் ஆட்சி அமைந்ததுக்கு அப்புறம் நீங்க இந்த கேள்வி கேட்கலாம். இப்போதைக்கு எந்த கேள்வியும் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா எங்க பாதுகாப்பு நான் சொல்ல முடியாது. பாதுகாப்பு இல்லை. விவசாயத்தை பத்தி உங்க கருத்துங்க? செத்து போச்சு. மோடி ஆட்சி காலத்துல செத்து போச்சு.
நீங்க விவசாயத்துக்கு பயிருக்கு வருஷத்துக்கு 3 தவணை 2000 கொடுக்குறோம்ன்றாங்க, நிவாரணம் கொடுக்குறோம்ன்றாங்க. நீங்க இப்படி சொல்றீங்க. எல்லாரும் தான் கொடுக்குறாங்க. தமிழக மாண்பு முதலமைச்சரும் கொடுக்குறாங்க, ஐயா மோடி ஐயாவும் கொடுக்குறாங்க. யாரு கொடுக்கல? எல்லாரும் கொடுக்க வச்சுட்டீங்க. அவங்கள அப்படியே எந்த வேலையும் செய்ய விடாம ஓசியாவே கொடுத்துட்டீங்க. டிவி கொடுத்தோம், மிக்சி கொடுத்தோம், காத்தாடி கொடுத்தோம், ஃபேன் கொடுத்தோம், அனைத்தும் கொடுக்க வச்சுட்டீங்க. நீ என்ன கொடுக்கல? என்ன கொடுக்கணும் எதிர்பார்க்கிறீங்க? மொத்தத்துக்கு அவங்க மொத்தத்தையும் கொடுத்து நாட்டே கொடுத்தா கூட அவங்க எனக்கு பத்தாதுன்னு சொல்லுவாங்க. இதுதான் உண்மையான இது. ஆனா மக்களுக்கு வந்து தெளிவான ஒரு ஆட்சியாளர்கள் இதுவரையிலும் கிடைக்கவில்லை. கிடைத்ததுக்கான ஆதாயம் எல்லாமே போச்சு. நீ வரக்கூடிய சங்கதிகளுக்கான என்ன தேவையோ அதை வந்து வரக்கூடிய ஆட்சியாளர்கள் நல்ல ஆட்சியாளர் தேர்ந்தெடுத்தார்கள். ஆனால் நாடு சுவிச்சம் அடையும். அது இப்போ இளைஞர் ஊரா டிவிக்கேன்னு சொல்லி வருங்காலம் வந்து டிவிக்கே கையிலன்னு சொல்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? டிவி கையிலையா? தமிழக வெற்றி கழகம் சொல்லி இன்னைக்கு கூட விஜய் மாநாடு. அவர் ஒரு நடிகர். அவரை பார்ப்பதற்கு நிறைய மக்கள் வருவார்கள். அவர் இந்த தமிழ் மண்ணுக்காக என்ன செய்தார்? நடிகர் ஐயா விஜயகாந்த் அவர்கள் செய்தார்கள். இவர் ஒன்னும் செய்தார் என்று நீங்கள் எனக்கு காண்பிக்க முடியுமா? இன்னைக்கு கூட அவங்க மீட்டிங் போட்டு சொல்லியிருக்காங்க. ஏன் நாங்க கச்சத்தீவு பிரச்சனைல இருந்து இலங்கை தமிழர் பிரச்சனைல இருந்து எல்லாத்துக்கும் நாங்க போராடணும். முதல்ல இவர் இவ்வளவு காலமா மக்களுக்கு இவர் என்ன செய்தார் அதை சொல்லுங்கள். நான் செய்திருக்கிறேன், வரலாறு பூர்வமாக எடுத்து காமிப்பேன். அவர் செய்தார் என்பதற்கு ஒரு ஆதாரத்தை தாங்கள் தர முடியுமா? பாக்குற மக்கள் கேள்வி கேட்கட்டும். கண்டிப்பாக கேள்வி கேட்பார்கள். தமிழ்நாட்டுல மருத்துவ நிலைப்பாடு எப்படி இருக்கு? பள்ளிகள் போய்விட்டன. அனைத்து மருத்துவமும் கார்பரேட் கையில் போய்விட்டன, சிக்கி விட்டன. மக்கள் சின்ன பின்னமாய் கொண்டிருக்கிறார்கள். விலைவாசி உயர்வு எப்படியா இருக்குது? எப்படி மக்கள் சமாளிக்க போறாங்க? இது யாருதான் தீர்ப்பாங்க? மக்கள் சொல்ல முடியாம தவிர்த்து கொண்டிருக்கிறார்கள். வரக்கூடிய 2026 யார் ஆட்சி அமைக்கிறார்களோ அவர்கள் என்ன செய்ய போறார்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நாங்களும் தான் நிக்க போறோம், பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுக்கு மக்கள்கிட்ட எவ்வளவு செல்வாக்கு இருக்கீங்க? நல்ல வரவேற்பு இருக்குது. நாங்க இன்னும் வெளியில் காமிக்கப்படவில்லை. இனிமேல் தான் எங்களுடைய செயல்பாடுகளை மக்கள் மத்தியில் கொண்டு போவோம். இன்னும் 4 மாத காலம் தான் இருக்கீங்க. மாநாடு தாராளம். எங்களுக்கு 1 மாத காலம் போதும். மக்களை சென்றடைவதற்கு எங்களுக்கு 1 மாத காலம் போதும். நாங்க செய்த தியாகத்தை மக்களிடத்தில் சொன்னால் மக்கள் அனைவருக்கும் தெரியும். இந்த நாடு எதை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க? உங்களோட கருத்து? நாடு ஜாதி மதத்தை நோக்கி போகின்றன. மதம் பெரிதென்று நாடு போய்கின்றன. இந்த நாடு சுவிச்சம் அடைவதற்கு ஒன்றும் இல்லை. மதத்தால் இந்த நாடு நாசமாய் போய் கொண்டிருக்கின்றன. சரிங்க ஐயா. மக்கள் சொல் யூடியூப் சேனல்ல பாக்குறவங்களுக்கு நீங்க நேரடியா ஒரு கருத்து சொல்லணுமா? என்ன கருத்து சொல்ல போறீங்க? அழகான கருத்தை சொல்லி மக்கள் மத்தியில் கொண்டு போங்க. அது நல்லா இருக்கும். பயனுள்ள செய்திகளை மக்கள் மத்தியில் கொண்டு போங்க. மக்கள் நல்ல தீர்ப்பு வழங்குவார்கள். உங்க நேரத்துக்கு நன்றி ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். என்னை அழைத்து என்னுடைய செயல்பாடுகளை நீங்கள் கேட்பதற்கு, எங்களுடைய இதை நீங்க மக்கள் மத்தியில் கொண்டு போய் செல்வதற்கு நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம், சந்தோஷம் அடைகிறோம். நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றிங்க. இதுதான் மக்கள் சொல், மக்களின் கேள்வி, மக்களின் எதிர்பார்ப்பு. நன்றி, வணக்கம்.